மத்தவங்களுக்கு எல்லாம் சமன்ஸ் முதல்ல அனுப்புறாங்க. சரி, அதுக்கப்புறமா விஜய் தங்களோட வந்து சேருவாரா, அதற்கான சிக்னல்ஸ் ஆச்சு கொடுப்பாரான்னு பாக்குறாங்க. அப்பவும் அந்த அவருக்கு வந்து சேரவும் இல்லை, அந்த சிக்னல்ஸும் கொடுக்கல. விஜய் தங்க கட்சி கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்கன்னா நாங்க அடுத்து என்ன செய்ய போறோங்கிற தங்களுக்கு வேண்டப்பட்ட, அதாவது தங்களுக்கு எதிராக இல்லாத தங்களுக்கு வேண்டப்பட்ட மீடியா ஹவுசஸ் சொல்லுவாங்க. பத்திரிகைகள் மூலமாகவோ தொலைக்காட்சிகள் மூலமோ ஒரு நியூஸை கசிய விடுவாங்க. அது அவங்களை எப்படி போய் சேருதுன்னு பார்ப்பாங்க. இல்ல ரெண்டு பேருக்கும் நடுப்பட்ட உள்ள நபர்கள் மூலமா ஒரு நியூஸை கசிய விடுவாங்க. விஜயை தங்கள் கூட்டணியில் சேர்க்க அதிமுகவும் பிஜேபியும் நிர்பந்திக்கின்றன. ஆனா இதுல கால அவகாசம் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால எவ்வளவு பிரஷர் ஒரு மேல போட முடியுமோ அவ்வளவு பிரஷரையும் போட்டு சேர்க்க வைக்கணும், உள்ள சேர்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி ஒருவேளை ஈடியை கொண்டு வந்து இது வந்துச்சுன்னா, பைனான்ஸ்ல ஃபண்டிங்ல ஏதாச்சும் பிரச்சனை, பைனான்ஸ்ல ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா விஜய் எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கட்சியோட தலைவர் பொதுச் செயலாளர் அவர் இருக்கும்போது அது மூலமா அவரை ரோப்பின் பண்ணி உள்ள போட்டாங்கன்னா விஜய் பெயில்ல வெளில வர்றதே கஷ்டம். இது நடக்கும் நான் சொல்ல, ஜான் ஆரோக்கியசாமியை சம்மன் பண்றதுனாலதான் நான் இந்த விஷயத்த நான் எடுத்து கேட்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். உங்க எல்லாத்துக்கும் தெரியும், பொங்கலுக்கு முன்னாடி தாவேகா தலைவர் விஜய சிபிஐ கூப்பிட்டு விசாரிச்சாங்க. அதன் தொடர்ச்சியா அவர் 2ஆம் நாள் விசாரணையை நான் பொங்கல் பண்டிகை இருக்கிறனால அதுக்கப்புறம் வர்றேன்னு சொல்லி அதை நிறைவேற்ற விதமா இன்றைக்கு, அதாவது 19/1/2026 சிபிஐ அலுவலகத்தில் அவர் ஆஜராகி சிபிஐ கேள்விகள் எல்லாம் கேட்டாங்க. இதுல என்ன முக்கியமான விஷயம்னா, அவங்க தாவேகா கட்சியோட அந்த ஆர்கனைசிங் செக்ரட்டரி திரு நிர்மல்குமார் என்ன சொல்றாருன்னா, இதோட சிபிஐ சம்மன்ஸ் எல்லாம் முடிஞ்சு விஜய் கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்போ இன்றைக்கு நடந்த இந்த சிபிஐ விசாரணைங்கிறது இது ஒரு வெள்ளோட்டமா அல்லது இது காற்று எந்த திசையில் அடிக்க போகுதுங்கிறத நம்ம காமிக்குதாங்கிறத நம்ம அரசியலாவாத அதை பார்க்க முடியும். ஏன்னா அந்த சம்பவம் நடந்து முடிஞ்சது எல்லாத்துக்குமே தெரியும். இன்று தாவேகா தலைவர் விஜய்க்கு சிபிஐ விசாரணை முடிஞ்சிருக்கும் போது இது அரசியல்ல என்ன மாற்றத்தை ஏற்படுத்த பயன்படுமா, இதை எவ்வாறு அரசியலாக பார்ப்பதுங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா இது எலெக்ஷன் காலங்கிறது மட்டும் இல்லாம இந்த ஆளும் மத்திய பிஜேபி எல்லாத்தையுமே அரசியலாக தான் பார்ப்பாங்க. அப்ப இது குறிப்பா இந்த எலெக்ஷன் காலத்தை இது எப்படி அரசியலாக பார்க்கறாங்கிறதையும் நம்ம அணுகணும். அப்பதான் வந்து அரசியல் அறிவு நமக்கு வளரும். உதாரணத்துக்கு இந்த இதை பார்த்தீங்கன்னா, ஆரம்ப கட்டங்கள்ல இவங்க பிஜேபியோட ஒரு அணுகுமுறை வந்து அதிமுகவோட பிஜேபியோட அணுகுமுறை எப்படி இருந்துச்சுன்னா, விஜய்க்கு ஆதரவாக பேசுற மாதிரியே ஒரு அணுகுமுறை இருந்துச்சு. எப்படியாச்சும் அவர் உள்ள தூக்கி போட்டலாம் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. சூழ்நிலைகள் அன்னைக்கு அப்படிதான் இருந்துச்சு. அதுக்கு ஒரு முத்தாய்ப்பா முதல்ல ஒரு விஷயம் நடந்துச்சு. விஜய் வைஸ் செக்யூரிட்டி கொடுத்தாங்க அந்த சம்பவம் நடக்கும் போது. அப்ப எப்படியாச்சும் அவர் நம்ம இழுத்து உள்ள போட்டலாம் கிட்டத்தட்ட 100% கான்பிடென்டா இருந்தாங்க. ஆனால் நாள் போக 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 விஜய் அந்த அடமன்ட் ஸ்டாண்ட் அடம் பிடித்து தான் பாஜகவையும் எதிர்க்கிறோம் அப்படின்னு அந்த நிலையில நிலையிலே நின்றுட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம கொள்கை எதிரின்னு சொன்னாலும் பாஜகவோட எந்த கூட்டணியும் நாங்க வைக்க மாட்டோங்கிறது அந்த நிலைப்பாடு உறுதியா இருந்தார். அப்ப பாஜகவால அவரை தம் பக்கம் இழுக்க முடியவில்லைங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. அப்ப மத்தவங்களுக்கு எல்லாம் சமன்ஸ் முதல்ல அனுப்புறாங்க. சரி, அதுக்கப்புறமா விஜய் தங்களோட வந்து சேருவாரா, அதற்கான சிக்னல்ஸ் ஆச்சு கொடுப்பாரான்னு பாக்குறாங்க. அப்பவும் அந்த அவருக்கு வந்து சேரவும் இல்லை, அந்த சிக்னல்ஸும் கொடுக்கல. இப்ப எலெக்ஷன் நெருங்கி வரும்போது ஒரு வாரம் 2 வாரத்துக்குள்ள அந்த கூட்டணிகளை இறுதிப்படுத்தி ஆக வேண்டும் அப்படிங்கிற கட்டாயத்துல 2 கூட்டணியுமே இருக்கு. அப்ப அந்த சூழ்நிலையில இன்றைக்கு தாவேகா வந்து காங்கிரஸும் தாவேகாவோட சேருமா சேராத ஒரு கேள்வி இருக்கும்போது அந்த கதவையும் பிஜேபி அடைக்க நினைக்குது. அதே சமயத்துல விஜயை தான் பக்கம் இழுத்து போடவும் பிஜேபி நினைக்குது. இப்போ இதுக்கு அவங்களுக்கு உதவியா வந்து மாட்டினதுதான் இந்த கரூர் சம்பவம் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அப்ப விஜய் இவ்வளவு அவங்க முதல் நாள் அவங்க இந்த 4-5 பேரை கூப்பிட்டு சம்மன் பண்ணி விசாரிக்கும் போதும் பயந்து போய் அவங்களோட சேரல அவரு, அல்லது அதுக்கான சமிகைகளும் கொடுக்கவில்லை. விஜயே இப்ப கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ஆனா இன்ன வரைக்கும் சிச்சுவேஷன் என்னன்னா, அட்லீஸ்ட் வெளிப்படையா தெரியுற மாதிரி இருக்கிற சிச்சுவேஷன் ஆச்சு. என்ன நிலைமை என்ன அப்படின்னா, விஜய் வந்து பாஜகவுக்கு இன்னும் கிரீன் சிக்னல் பச்சை கொடி காட்டவில்லை அப்படிங்கிற மாதிரிதான் இன்னைக்கு இருக்கு. அப்ப இன்றைக்கு விஜயை கூப்பிட்டு போட்டு விசாரிச்சோன்னா கட்சிக்காரங்க என்ன கேட்கறாங்க, பொதுவா என்ன கேள்வினா, அப்ப விஜய் வந்து கைது செய்யப்படுவாரா அப்படிங்கறதெல்லாம் விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. ஒருத்தரை கைது செய்யப்படுறது எப்போ இருக்குமோ அந்த வழக்குல அவர் தொடர்பு இருக்கிறார் சந்தேகப்பட்டதான் கைது செய்ய முடியும். அப்ப கைது செய்யாமையே முக்கியமா கைது செய்யறோட மிக முக்கியமான விஷயம்னா, விஜய் இந்த வழக்குல சார்ஜ் ஷீட் பண்ணப்படுவாரா, குற்றம் சாட்டப்படுவாரா அப்படிங்கறதுதான் முதல் கேள்வி. அப்போ நீங்க என்றைக்குமே அரசியல் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். எல்லா அரசியல் கட்சிகள், ஆளுங்கட்சிகள், காங்கிரஸ் இருந்தாலும் சரி, பிஜேபி இருந்தாலும் சரி, டிஎம்கே வந்தாலும் ஏடிஎம்கே வந்தாலும் சரி, தாங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை ஒருத்தர் மூலமா ஒரு விஷயத்தை சாதிக்கும் நினைக்கிறாங்க. இப்ப விஜய் தன் கட்சி கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்கன்னா நாங்க அடுத்து என்ன செய்ய போறோங்கிற தங்களுக்கு வேண்டப்பட்ட, அதாவது தங்களுக்கு எதிராக இல்லாத தங்களுக்கு வேண்டப்பட்ட மீடியா ஹவுசஸ் சொல்லுவாங்க. பத்திரிகைகள் மூலமாகவோ தொலைக்காட்சிகள் மூலமோ ஒரு நியூஸை கசிய விடுவாங்க.
அது அவங்களை எப்படி போய் சேருதுன்னு பார்ப்பாங்க. இல்ல ரெண்டு பேருக்கும் நடுப்பட்ட உள்ள நபர்கள் மூலமா ஒரு நியூஸை கசிய விடுவாங்க. அவங்க எப்படி அதை எடுத்துக்கிறாங்க, அதுக்கப்புறம் அவங்க என்ன ரியாக்ட் பண்றாங்க, அவங்க அது எது என்ன மாதிரி அவங்க நடவடிக்கைகள் இருக்குங்கிறத பார்ப்பாங்க. இன்றைக்கு பிஜேபியோட ஒரு சேர்வன் என்ன சமிகை கொடுக்கலனாலும் இன்னைக்கு அடுத்து நாங்க என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறத பிஜேபி வந்து சிபிஐ மூலமா உள்ள என்ன கேள்வி கேட்டாலும் வெளியில தெரியாது. ஆனால் அதை தெரிய வைக்கணும்னா தெரிய வைக்கலாம், ஒன்றும் கஷ்டம் கிடையாது. அது யார் கையில இருக்குன்னா அது ஆளுங்கட்சி கையில இருக்கு. அப்ப இன்னைக்கு சிபிஐ விசாரிச்சுட்டு வரும்போது மதியானம் 12:30-1 மணிக்கு புதிய தலைமுறை பார்க்கும்போது ஒரு ஹிண்ட் அவங்க கொடுக்குறாங்க. விஜய் மேலையும் இந்த வழக்குல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண போறாங்க. பிப்ரவரி மாதம் 2வது வாரம் 15ஆம் தேதி கிட்ட இந்த வழக்குல சிபிஐ சார்ஜ் ஷீட் தாக்கல் செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. அது விஜய் மேலையும் சார்ஜ் ஷீட் தாக்கல் செய்யும்னு அவங்க சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, நான் உன் மேல சார்ஜ் ஷீட் போட போறேன்னு ஒரு நியூஸ், ஆத்தென்டிக் நியூஸ்க்கு நல்லா புரிஞ்சுக்கணும். சிபிஐ சொல்ல லீக் பண்ணுவாங்க. இதை லீக் பண்ணும்போது அப்ப விஜய் எப்படி ரியாக்ட் பண்றாரு, பப்ளிக் எப்படி ரியாக்ட் பண்றாங்க எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. அப்ப இந்த நியூஸ் இன்னைக்கு லீக் ஆயிடுச்சு. அப்ப ஒரு விஷயம் நமக்கு கிட்டத்தட்ட நம்ம சொல்ல முடியும், இது ஆத்தென்டிக் சோர்சஸ்ல இருந்து வந்தது நீங்க சொல்ல முடியாது. ஆனா அப்ப விஜய் மேல சார்ஜ் ஷீட் போடப்படலாம்னு ஒரு மிகப்பெரிய சாத்தியக்கூறு இருக்கு. நான் சொல்றது நீ செய்யலைன்னா அவங்க சார்ஜ் ஷீட் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த நியூஸ் லீக்கேஜ் இருக்கும். இல்லைன்னா சிபிஐல இருந்து உள்ள என்ன கேள்வி கேட்டாங்க, என்ன நடந்துக்குங்கிறது வெளியில வரவே வராது. அப்ப உள்ள இருந்து ஒரு விஷயம் வெளியில வருதுன்னா அதற்கு பின்னால யாரோ இருந்து அது வெளியில வரணும்னு நினைக்கிறாங்கன்னா தான் அது வெளியில வரும். அப்ப இன்று விஜயோட கொஸ்டினிங் முடிஞ்சதுல இருந்து நம்ம ஒரே ஒரு அரசியல் பாடம் மட்டும் தான் நம்மள எடுத்துக்கொள்ள முடியும். என்ன அப்படின்னா, அரசியல் முடிவு என்ன அப்படின்னா, விஜயை தங்கள் கூட்டணியில் சேர்க்க அதிமுகவும் பிஜேபியும் நிர்பந்திக்கின்றன. ஆனா இதுல கால அவகாசம் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால எவ்வளவு பிரஷர் ஒரு மேல போட முடியுமோ அவ்வளவு பிரஷரையும் போட்டு சேர்க்க வைக்கணும், உள்ள சேர்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்ப ஒரு கால் வந்து விஜய் அவங்க சொல் பேச்சு கேட்காம தனித்துதான் நின்றார் என்றால் விஜய் கட்சி எந்த அளவுக்கு முடக்க முடியுமோ அந்த அளவுக்கு முடக்கி அந்த ஆன்டி பிஎம்கே ஓட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, திமுகக்கு எதிரான அந்த வாக்குகள் எல்லாத்தையும், அரசாங்கத்துக்கு எதிரான வாக்குகள் எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு விஜய் வாங்காங்க பார்க்க மாதிரி அவரோட வாக்கு வங்கியை குறைச்சு அதை தன் பக்கம் இழுக்கிறதுக்கு என்ன உண்டோ அதை அதிமுக செய்யும். இது இரண்டாவது தான். அதிமுக பிஜேபிக்கு இரண்டாவது அஸ்திரம் தான். முதல் அஸ்திரம் அப்படி விஜய் தங்க பக்கம் தூக்கிட்டாங்கன்னா மொத்தமா அந்த திமுக எதிரான அத்துணை வாக்குகளையும் நம்ம அறுவடை பண்ணிடலாங்கிறது அவங்களோட முதல் அஸ்திரம். இரண்டாவது அஸ்திரம் தான் அப்படி அவர் ஒருவேளை வரலைன்னா அவரை ஒடுக்கி நசுக்கி அவர் வாக்கு வங்கியை குறைக்கிறதுக்கான முயற்சி. இது இப்படியே விட்டுருச்சுன்னா, இன்று நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், இந்த கரூர் வழக்கு ஒரு ஐபிசி அஃபென்ஸ், இன்னைக்கு பிஎன்எஸ்எஸ் சொல்லுவாங்க, அந்த வழக்கு ஒரு ஐபிசி அஃபென்ஸ் தான். அப்ப இந்த அஃபென்ஸ்ல விஜய் மேல நாளைக்கு சார்ஜ் ஷீட் போடலாம், அரெஸ்ட் பண்ணி சார்ஜ் ஷீட் போடலாம். இன்றைக்கு விசாரணைக்கு வரும்போது அரெஸ்ட் பண்ணாங்கன்னா இனிமேல் நாங்க அரெஸ்ட் பண்ணுவாங்க நாங்க எதிர்பார்க்கல. இடையில ஒரு நடக்கலாம். பொதுவா என்ன பண்ணுவாங்க, சிபிஐ விசாரணைக்கு வரும்போது அரெஸ்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி பண்ணுவாங்க. நீ விசாரணை முடிஞ்சிருச்சு விஜய்க்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவர் மேல சார்ஜ் ஷீட் மட்டும் ஃபைல் பண்ணலாம். அப்படி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணக்கூடாது அப்படின்னு கிடையாது. இது பிஎன்எஸ்எஸ் அஃபென்ஸ் தான். அதனால இதுல ஒரு எலெக்ஷனை காமிச்சோ விஜய்க்கு பெயில் கிடைக்க ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. இது வரைக்கும் நான் முன்னாடி உங்களுக்கு பல வீடியோக்கள்ல சொல்லியிருக்கேன், கேஎன்ஆர் கைது செய்யப்படுவார் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன், எல்லா வீடியோக்களும் சொல்லியிருக்கேன். இந்த அரசு என்றைக்குமே எடுக்கக்கூடிய ஒரே அஸ்திரம், மெயின் அஸ்திரம் பிஎம்எல்ஏ ஆக்ட், பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்கு. இந்த ஆக்ட்ல உங்களுக்கு பெயில் அவர் லிஸ்ட்ல கிடைக்காது. நீங்க அக்விட்டல் வாங்குற அளவுக்கு கேஸ் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் உங்களுக்கு பெயில் கொடுக்கணும்னு சட்டமே சொல்லுது. ஆனா அதுல என்ன மைனஸ், ப்ராசிக்யூஷன் என்னெல்லாம் மெட்டீரியல் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. அப்ப அந்த கேஸ் ஸ்ட்ராங்கா இல்லையாங்கன்னு உங்களால் நிரூபிக்கவே முடியாது. ட்ரையல் வந்தாச்சும் நிரூபிக்கலாம், பெயில் வாங்குறது ரொம்ப கஷ்டம் பிஎம்எல்ஏ ஆக்ட்ல. சில பேர்லாம் மாச கணக்குல வருஷ கணக்குல உள்ள உட்கார்ந்துருக்காங்க. அப்போ இந்த பிஎம்எல்ஏ ஆக்ட்ல வருமா அப்படின்னு பாக்குறோம்னு என்னைக்குமே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, ஒருவேளை விஜய் அவங்க மாட்டணும்னு நினைச்சாங்க வெறும் ஐபிசி அஃபென்ஸ்ல மட்டும் மாட்ட மாட்டாங்க, அவரையும் அவர் சார்ந்த கட்சியையும் பிஎம்எல்ஏ ஆக்ட்ல கொண்டு வரதுக்கு ஏதாச்சும் ஒரு விசாரணை, ஏதாச்சும் ஒரு முயற்சி அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு என்னோட மனசுல அன்னைக்கு முன்னாடி இருந்து ஓடிட்டு இருந்த விஷயம் தான். எல்லா வீடியோலும் சொல்லியிருக்கேன், இவங்க ஐபிசி அஃபென்ஸ் இவங்களுக்கு தேவையில்லை. இந்த மத்தியில் ஆளும் பாஜக அஃபென்ஸுக்கு கவர்மெண்ட்டுக்கு எல்லார் மேலேயுமே பிஎம்எல்ஏ போட்டு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் தான் பிஎம்எல்ஏ விசாரிக்கணும், இடியை வச்சு கேஸ் ஃபைல் பண்ணி பெயில் கிடைக்காம எதிர்கட்சி தலைவர்களை பண்றது அவங்களோட ஒரு 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 மோடஸ் ஆபரேண்டிங் சொல்லுவாங்க. அவங்க நடைமுறைப்படுத்துற விஷயம் அது அப்படித்தான் இருக்கும். அப்ப இந்த கேஸ்ல அவங்க தாவேகா மேல என்ன செய்வாங்களா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்க போது இப்ப இன்னொரு நியூஸ் வருது. இதோட கெஸ் தான் ஜான் ஆரோக்கியசாமிக்கு அவங்க சம்மன்ஸ் அனுப்புறாங்க. ஜான் ஆரோக்கியசாமிங்கிறது உங்களுக்கு தெரிய தேர்தல் தொகுப்பாளர், தேர்தல் வியூகவாளர், நீங்க எதனால சொல்லிக்கலாம். அவருக்கும் சிபிஐல இருந்து சம்மன் போகுது. இதை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, ஜான் ஆரோக்கியசாமி போகும்போது சில நியூஸ் வருது. பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, தாவேகாவோட ஃபண்டிங்கை பத்தி அவங்க விசாரிப்பாங்க.
கண்டிப்பா விசாரிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த எலெக்ஷனுக்கு எங்க இருந்து ஃபண்டிங் வந்துச்சு, இந்த மீட்டிங் எங்க இருந்தெல்லாம் காசு வந்துச்சு, யார் யாரெல்லாம் காசு போட்டா, இது பண்ணா அது பண்ணான்னு ஒரு விஷயம் சொல்ல முடியும். விஜய்க்கு இல்லை, எந்த கட்சிக்குமே நீங்க தப்பு கண்டுபிடிச்சு ஒன்று எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அப்படி ஒரு ஃபண்டிங் இருக்கத்தான் செய்யும். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், குறிப்பா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வரும்போது இவட்டு அது இருக்கா, இதை நீ கணக்காமிச்சியா வாங்கினியா அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் வரும். ஏதாச்சும் ஒரு தப்பு சின்ன தப்பாச்சு அதுல இருக்கும். இந்த ஃபண்டிங் ரூட்ஸுக்கு போறதுக்காக தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஜான் ஆரோக்கியசாமியை கூப்பிடுறாங்க. இதில் ஏதாவது ஒரு தவறு இருந்தால் இருக்கிறக்குள்ள வாய்ப்பு இருக்கு. எல்லா கட்சியிலுமே இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இவங்க மட்டும் என்ன உத்தமங்களா? இவங்க ஆளுங்கட்சியில் இருக்கிறனால இவங்க பண்ற ஹோட்டல்லாம் வெளியில வர மாட்டேங்குது. காங்கிரஸ்லயும் இருக்கும், திமுக இருக்கும், அதிமுக இருக்கும், பிஜேபி, எல்லா கட்சியிலையும் ஃபண்டிங்ல பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். டூபியஸ் ஃபண்டிங் எங்க இருந்து வந்துனே தெரியாம சந்தேகத்திற்கு இடமான நிறைய பண பரிவர்த்தனை எல்லா கட்சிகளிலுமே இருக்கும். அப்ப அப்படி ஏதாச்சும் ஒண்ணு மாத்துச்சுன்னா நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னா, இந்த வழக்கு ஒரு பக்கம் நடந்தாலும் பிஎம்எல்ஏ ஆக்ட்ல இடியும் இதற்குள்ள கொண்டு வருவார்கள். அப்படி ஒருவேளை இடியை கொண்டு வந்து இது வந்துச்சுன்னா, பைனான்ஸ்ல ஃபண்டிங்ல ஏதாச்சும் பிரச்சனை, பைனான்ஸ்ல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை விஜய் எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கட்சியோட தலைவர் பொதுச் செயலாளர் அவர் இருக்கும்போது அது மூலமா அவரை ரோப்பின் பண்ணி உள்ள போட்டாங்கன்னா விஜய் பெயில்ல வெளில வர்றதே கஷ்டம். இது நடக்கும் நான் சொல்ல, ஜான் ஆரோக்கியசாமியை சம்மன் பண்றதுனாலதான் நான் இந்த விஷயத்த நான் எடுத்து கேட்கிறேன். ஒருவேளை அந்த சிபி அந்த கேஸோட கூட நிப்பாட்டிக்கலாம். பட் இவங்க எல்லாருமே இது பண்ணும்போது ஜான் ஆரோக்கியசாமி கட்சின்னு சொல்றதை விட பல கட்சிகளுக்கு தேர்தல் வகுப்பாளராக இருந்திருக்கா, இவங்களுக்கும் இருக்கிறாரு. அப்ப அவரை உள்ள கொண்டு வரும்போது எனக்கு இந்த ஒரு சந்தேகம் வரத்தான் செய்யுது. விஜயோட ரொம்ப காலமா பயணிக்கிறவர்கள் சொல்றதை விட அவர் அரசியல் வியூக வகுப்பாளர். அப்ப அந்த ஃபண்டிங் சோர்ஸ் எங்க, அந்த மீட்டிங் எவ்வளவு நடந்துச்சு, எவ்வளவு பேரை கூப்பிட்டீங்க, எவ்வளவு செலவாச்சு, எவ்வளவு வரவாச்சு, யாரெல்லாம் காசு கொடுத்தா, இந்த காசு எங்க இருந்து வந்துச்சு, அவங்களுக்கு எப்படி, அவங்க சோர்ஸ் எப்படி அனுப்புனாங்க, பணத்துல பேங்க்ல டிரான்ஸ்பர் பண்ணாங்களா இல்ல கேஷா கொடுத்தாங்களா, கேஷா கொடுத்தாங்கன்னு ஏன் நீங்க கேஷா வாங்கினீங்க, உங்க அக்கௌண்ட்ஸ் புக் காமிங்க, இப்படி 1000 கேள்வியும் கேட்கலாம். இப்படி கேட்டால் இடி மூக்கு நுழைக்கிறதுக்குள்ள ஒரு வாய்ப்பு இருக்கு. இது நமக்கு எப்ப வெளியில தெரிய வரும் அப்படின்னா, ஜான் ஆரோக்கியசாமி அவங்க சம்மன் பண்ணி கேள்விகள் கேட்கும் போதுதான் நமக்கு தெரிய வரும். இப்போ அவங்க சம்மன் பண்ணியிருக்கிறாங்க, என்ன விசாரிக்க போறாங்கன்னு தெரியல. இந்த கரூர் இன்சிடென்ட்டை மட்டுமே வச்சு அவங்க முடிப்பாங்கன்னு எனக்கு தோணல. இதை இன்னும் ஃபர்தரா எக்ஸ்டெண்ட் பண்ணி இதோட நீட்சியா இன்னும் பல கேள்விகள் கேட்கப்பட்டு பிஎம்எல்ஏ ஆக்ட் வருமோ, இடி வருமோங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு. சந்தேகம் தான், இன்று இப்போதைக்கு நான் ஊர்ஜிதப்படுத்த முடியாது. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஒருவேளை இது அப்படி சரி போப்பா, நம்ம ரொம்ப அவனை நெருக்குனா இதுக்கு மேல அவனுக்கு சிம்பத்தி கூடிய ஓட்டு கூட வாங்கிடுவான், அதனால வேண்டாம் இதோட விட்டு இதை மட்டுமே வச்சு கொண்டு போலாம்னு நினைக்கலாம். அப்படியும் போகலாம். அப்படி போச்சு பிஎம்எல்ஏ ஆக்ட் போச்சுன்னா விஜய் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். இந்த கேஸ அவர் பயப்படுறதை விட அதுக்கு அதிகமா பயப்படணும். ஏன்னா அந்த கேஸ அவர் அரெஸ்ட் பண்ணாங்கன்னா பெயில் கிடைக்கிறதே ரொம்ப 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 கஷ்டம். அப்ப ஜான் ஆரோக்கியசாமி விசாரிச்ச பிறகுதான் இந்த கேஸ், இந்த விசாரணை எந்த ஆங்கிள் போகுது, எந்த கோணத்துல போகுது, கரூரோட மட்டும் நிக்க போதா, கரூர் சமூகத்தோட மட்டும் நிக்க போதா, அதோட நீட்சி, அதோட ஃபண்டிங் இன்னிங் எல்லாம் பார்த்து பிஎம்எல்ஏ ஆக்டும் இடி உள்ள வர போகுதாங்கிறது நமக்கு ஜான் ஆரோக்கியசாமி விஷயத்தை விசாரினதுக்கு அப்புறம் தான் தெரியும். இன்னும் கிட்டத்தட்ட எல்லா பெருந்தாலும் விசாரிச்சிட்டாங்க. மிச்சம் இருக்கிற ஒரே ஆள் ஜான் ஆரோக்கியசாமி தான். இது வரைக்கும் அதை குறிச்சு விஜய்கிட்ட கேட்கலன்னா அப்ப மிச்சம் இருக்க ஜான் ஆரோக்கியசாமி கேஸ்ல அதை கொண்டு வரலாம். அப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா அதுதான் விஜய்க்கு சிக்கல். இந்த கேஸ் அவ்வளவு பெரிய சிக்கல் இல்லை. ஏன்னா அவர் நிறைய இதுக்கு டிஃபென்ஸ் இருக்கு. சட்டம் நான் சொல்றேன், அது நிறைய டிஃபென்ஸ் அவருக்கு இருக்கு. இதுல வந்து கன்விக்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டம். பட் இருந்தாலும் பிஎம்எல்ஏ ஆக்ட் வரும்போது எனக்கு தெரியாதுன்னு அவர் சொல்ல எடுக்கக்கூடிய டிஃபென்ஸ் எடுக்க முடியாது. நான் பண்ணவில்லைன்னு கிட்டத்தட்ட கோர்ட்டை நிரூபிக்கணும். அப்பதான் அவருக்கு பெயில் கிடைக்கும். என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியல. ஜான் ஆரோக்கியசாமி விசாரணைக்கு அப்புறம் தான் தெரியும். இந்த விசாரணை மேல மட்டும் விஜய் மேல அந்த கத்தி தள்ளி போயிடுச்சு நினைக்காதீங்க. இனிமேல் ஜான் ஆரோக்கியசாமி விசாரணை முடிந்து, எல்லா விசாரணையும் முடிந்து அதற்கு 1 வாரம் 5 நாள் 10 நாள் கழிச்சுதான் இந்த இன்வெஸ்டிகேஷன் இதோட மட்டும் நிற்குமா, இதுல வேற கோணத்துலயும் போகுமான்னு நமக்கு தெரியும். அதுவரை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். மீண்டும் சந்திப்போம்.